ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி தைப்பூசம், February 1 எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தைப்பூசம் கொண்டாடினோன்னு உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ப்ளஸ் நான் ஒரு 21 நாளாக விரதம் இருந்துகிட்ருக்கேன் தைப்பூசத்துக்காக. சிம்பிளான விரதம் தாங்க. 21 நாள் நான்வெஜ் சாப்பிடல. எல்லா நாளும் காலையில் வேல்மாறல் கேட்டுட்டு சாயங்காலம் விளக்கு வச்சுட்டு வேல்மாறலும் திருப்புகழும் கந்தசஷ்டி கவசமும் சொல்லியிருக்கேன். 48 நாள் விரதம் இருக்கலாம், 21 days விரதம் இருக்கலாம், இல்லை 7 days, லாஸ்ட் 3 days, இல்லை ஏன் ஒரு நாள் கூட தைப்பூச தண்ணிக்கு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். கடவுள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கணும்னால எந்த கண்டிஷனும் போடல. இது எல்லாமே நம்ம உண்டாக்குன கண்டிஷன் தான். நம்ம உடம்புக்கு நல்லது விரதம் இருக்கிறது. அதனால நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கலாம், கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், கோவப்படாமல் இருக்கலாம். அது எல்லாமே விரதம் தான். ஸோ நான் இன்றைக்கி எப்படி அபிஷேகம் பண்ணேன் வேலுக்குன்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் ஒரு தட்டில் 2 வேல், என்கிட்ட இருக்கிற வேலை 2 எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவியாச்சு. ஏன்னா அதில் பழைய வச்ச குங்குமம் சந்தனம் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பொருளை சூஸ் பண்ணிக்கலாம் அபிஷேகத்துக்கு. நான் சூஸ் பண்ணது பால், தேன், விபூதி. ஃபஸ்ட்டு பாலை நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல் மேலே குங்குமம் வச்சுட்டு வேலுக்கு பூ வச்சுட்டு ஆர்த்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் தேன், அதே மாதிரி தேனை 2 வேல்லையும் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு ஆர்த்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் திருப்பி அபிஷேகம் பண்ணணும், அந்த தேனெல்லாம் கழுவி போகிறதுக்கு. அடுத்தது விபூதி. விபூதியோ மஞ்சளோ அது உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி விபூதி போட்டேன். விபூதி அதே மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலுக்கு குங்குமம் வச்சுட்டு ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் திருப்பி தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணணும். அப்போ இந்த விபூதி எங்கேயாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா வெயிலில் அதெல்லாமே வாஷ் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை, அதாவது அந்த பால், தேன், விபூதி எல்லாம் இருக்கிற தண்ணி இருக்குல்லங்க, அதை கால் படாத இடத்துல கொண்டு போய் கொட்ட சொல்லுவாங்க. யூஸ்வலாக வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் செடி வச்சுருந்தீங்கன்னா செடிக்கு பால் ஊற்றலாமான்னு எனக்கு தெரியாது, நான் ஊற்ற மாட்டேன். ஆனால் ஏதாச்சும் ஒரு செடி கண்டிப்பாக செத்து போய் ஒரு சட்டியாச்சும் நம்ம வீட்டில் காலியாக இருக்கும். அந்த மாதிரி மண் சட்டியில் ஊற்றிடலாம். இல்லை கால் படாத இடம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் வேணான்னா கொண்டு போய் இந்த தண்ணியை பாலெல்லாம் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் அந்த வேலுக்கு திருப்பி நல்லா குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு ஒரு தட்டில் 6 வெத்தலையை சுற்றி வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே 6 அகல் விளக்கை வச்சு இந்த வேல் 2ஐயும் எடுத்து நடுவில் வச்சு அந்த தட்டுக்கு உங்ககிட்ட பூ இருந்துச்சுன்னா எல்லா விளக்குக்கு நடுவுலையும் பூ வச்சு வேலுக்கும் பூ வச்சு நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுக்கலாம். அப்புறம் என்ன, வேலுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு ஊதுபத்தி எல்லாம் பற்ற வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா வேல்மாறல் சொன்னேன், திருப்புகழ் படித்தேன், அப்புறம் கந்தசஷ்டி கவசமும் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது கூட சொல்லலாம், சாமி பாட்டெல்லாம் பாடலாம், அது நம்ம இஷ்டம்தான். அப்புறம் என்ன, நான் செஞ்சு வச்ச பிரசாதம், நான் என்ன தெரியுமா அங்கே பிரசாதமாக பண்ணேன், திருப்பாகம். கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது முருகனுக்கு, அதை தான் செஞ்சேன். ஸோ அதையும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் தைப்பூசத்தை இப்படி தான் கொண்டாடினோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், முருகனை கும்பிடணுன்றது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அவரோட பேரை இந்த வாயால் சொல்லணுன்னாலே அவரோட பிளெஸ்ஸிங், அவர் நம்மளை கூப்பிடாமல் நம்மளால் அதை சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் இந்த ஜென்மத்தில் இதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண எல்லா கர்ம வினையும் தீரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முருகன்கிட்ட நம்ம அடுக்க அதாவது பக்கத்தில் போக போக அவரை கும்பிட அவர்கிட்ட சரணடைய நம்மளோட எல்லா கர்ம வினைகளும் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஸோ ஆனால் அது சுலபமாக நடக்காது. எனக்கு இதை முருகனை திருப்பி கும்பிடுங்கன்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும் என் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்தாங்க. எப்படி கடவுள் கரெக்டான டைமுக்கு சில பேரை நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் அனுப்புவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூலமாக யாராவது மூலமாக நமக்கு கடவுள் அதை சொல்லி கொடுப்பாரு, இதுதான் டைமு, நீ என்னை கும்பிட ஆரம்பி அப்படின்னு. அப்படி ஆரம்பித்தது தான் திருப்பி நான் முருகரை கும்பிட்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ தவறாமல் எல்லா நாளும் முருகனே துணை, முருகன் இல்லாமல் நான் இல்லை,
வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லைன்னு போயிட்டுருக்கேங்க. டெய்லி இதை சொல்லாத நாளே கிடையாது, முருகன் பேரு சொல்லாத நாளே கிடையாது. அப்படி தான் என் நாளே ஆரம்பிக்குது. ஆனால் அதுலேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க வாழ்க்கையில். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் போயிட்டு இருக்கிறேன். இப்போவும் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் சரியாகலை கம்ப்ளீட்டாக. பட் முருகனை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன், ஒரு தைரியம் இருக்குங்க. அதனால் முருகனை கும்பிடுங்க, தைரியம் தானாக வரும். இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, கடன் இல்லாமல், கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகனை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேல்மாறலேருந்து ஒரே ஒரு சின்ன லைன். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும். நம்மளை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுகிறாங்கன்னா அதை முருகர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு. இந்த லைனோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.